பாபாஜி கேவுக்கு போகிற வழியில் தான் வந்து ஜோஷி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ அங்கே தான் வந்து ரீச் ஆகிட்டோம். 1:30 ரீச் ஆகிட்டு அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. 2 பேர் தங்கக்கூடிய அளவில் வந்து ரூம்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து இதுதான் வந்து நாங்கள் தங்குற ரூம்ஸு. இந்த ரூம்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா, பாபாஜி கேவுக்கு போகிற அடிவாரத்தில் இருக்குது இந்த கெஸ்ட் ஹவுஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த கெஸ்ட் ஹவுஸில். இந்த கெஸ்ட் ஹவுஸில் நல்ல ஒரு பெரிய மெடிடேஷன் ஹாலும் இருக்குது உங்களுக்கு. இந்த ஹாலில் வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பெரிய ஹாலு, மெடிடேஷன் ஹாலு உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு. அது இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. மெடிடேஷன் ஹாலு ரொம்ப அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட வந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது உங்களுக்கு. இதுதான் அது மெடிடேஷன் ஹாலு உங்களுக்கு. எல்லாரோட குருமார்கள் எல்லாரோட ஃபோட்டோஸும் இங்கே இருக்குது உங்களுக்கு. வந்து எல்லாரோட கடவுள் ஃபோட்டோஸு, குரு ஃபோட்டோஸு, பாபாஜி, லாகிரி மகாசயர், இயேசுநாதர், ஓம் எல்லாமே இருக்குது. இது வந்து ஜோஷி மட்ஸ்லேயே இருக்குது இந்த மெடிடேஷன் ஹாலு. இங்கே வந்து உட்காந்து நீங்கள் மணிக்கணக்கில் மெடிடேஷன் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நீங்கள் இங்கே வந்து இப்போ இது ஒரு தனி உலகம் போல் இருக்குது இது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எந்த காம்னஸாக இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நீங்கள் வந்து நல்லா நீங்கள் மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடமா இருக்குது உங்களுக்கு. இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒரு லைஃப் ஸ்டைலிருந்து நீங்கள் வந்து ஒரு புதுசான ஒரு உலகத்துக்கு வரா மாதிரி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு. மீதியை நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.